பவுல் ரகசியமாக எழுதிய எபிரேயர் புத்தகம் 8வது அதிகாரம் 7வது வசனம். அந்த முதலாம் உடன்படிக்கை பிழை இல்லாதிருந்ததானால் இரண்டாம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டுவதில்லையே. இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா தெளிவாகவே பிழை இல்லாதிருந்ததானால்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இருக்கிற எடிஷனில் மாற்றிட்டாங்க, பிழைத்திருந்ததானால் அப்படின்னு மாற்றிருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே இந்த செய்தியை நம்ம பேசியிருக்கிறோம். கர்த்தருடைய வசனத்தில் இவங்க கைவேலை செய்யக்கூடியவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு பிழை இல்லாமல் இருந்திருந்தால்னு பவுல் குறிப்பிட வராரு. பிழைத்திருந்ததானால்னு மாற்றி நீங்கள் என்ன சாதிக்க போறீங்க? அவர் சொல்கிறத சொல்லிட்டாரு. ஆங்கில எடிஷன்லேயோ மற்ற மொழிகள்லையோ எப்படி இருக்கோ அப்படி தான் இருக்குது. தமிழ் மொழியை படித்தவங்க நம்ம மேற்கோள் காட்டிகிட்டே இருக்கிறோன்றதுனால புரிஞ்சு மாற்றிட்டீங்க. மற்ற மொழியில் மாற்றாமல் அப்படியே இருக்கு, அதை போய் படித்தா தெரிஞ்சுக்குவானே இல்லையா? நீங்கள் குளறுபடி செஞ்சது உண்மைதான். ஆக கர்த்தருடைய வேதத்தில் பிழை இருக்குன்னு சொல்கிறது மிகப்பெரிய தவறான ஒன்று. அதை பவுல் செஞ்சிருக்கிறார்.